Very happy evening, friends. In today's class, we'll be continuing with question tags. Before that, we'll be seeing a motivational story for the day. Then we'll continue with the session. Question tags தான் நம்ம பார்த்துருந்தோம் போன கிளாஸ்ல. ஸோ அதை தொடர்ச்சியாக இன்னி கிளாஸ்லயும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நபரை பத்தின ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹாங்கிறவங்க தான் இவங்களுடைய பேர். இவங்க என்ன அப்படி சாதிச்சிருக்காங்க, இவங்க எதுல பெயர் பெற்றவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷீ இஸ் அ நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர் ஃப்ரம் இந்தியா. ஓகே, ஒன்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், ஷீ டிராவல்ஸ் இன் அ ட்ரெயின். ஒரு வாட்டி ரயில்ல பயணிக்கிறாங்க 2011ஆம் ஆண்டு. இந்த வாலிபால் போட்டிக்காக பயணிச்சிருக்காங்க. ஒரு போட்டிக்காக அந்த ஊருக்கு பயணிச்சுட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போறாங்க. இந்த ரயில்ல பயணிக்கும் பொழுது திருடர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க பயணிக்கிறத பார்த்திருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை பறிக்க பார்த்திருக்காங்க. They had a plan of stealing away something from அருணிமா சின்ஹா. She somehow defended. எப்படியோ போராடி எதிர்க்கிறாங்க அருணிமா சின்ஹா. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, எவ்வளவுதான் போராடணும் அந்த அளவுக்கு அவங்களால போராட முடியல. ஒரு கட்டத்துல அந்த இது இருக்கும் இல்லையா, கோச் கிட்ட அந்த டோர், அந்த கதவு கிட்ட இவங்க தள்ளப்படுறாங்க. போயிட்டு இருக்க ரயில்ல வழியில இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளத்துல விழுந்துறாங்க. எதிர்த்தாப்புல வந்த ரயில் இவங்க கால் மேல ஏறிடுது. ஸோ ஹர் லெக்ஸ் பிகம் ஒன் ஆஃப் ஹர் லெக் பிகம்ஸ் ஆம்பியூட்டட். செயல் இழந்து போயிடுது. இடது கால் முற்றிலுமாவே செயல் இழந்து போயிடுது. அன்னைக்கு என்ன ஆகுது, எல்லாரும் போல ஒரு வழி துடிக்கிறாங்க. இப்படி ஆயிடுதுங்கிற ஒரு விரக்தி. She was such a good volleyball player. So every hope that she had, it's lost. ஆனா சில நாட்கள்லயே ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க. நம்ம ஏன் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்க கூடாது, நம்ம இப்படியே முடங்கி போயிடக்கூடாது. I need to do something. I need to achieve something. It's the mindset of அருணிமா சின்ஹா. So what she does, she undergoes some training. பயிற்சி எடுத்துக்கிறாங்க. என்ன லட்சியமா ஆறுது தெரியுமா அவங்களுக்கு? She wanted to climb Mount Everest. Mount Everest ஏறணுங்கிறதுதான் அவங்களுடைய லட்சியமா ஆறுது. ஸோ சாதாரணமா மனிதர்களுக்கு அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணுங்கிறதே ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். இட்ஸ் சச் அ சேலஞ்சிங் டாஸ்க். பட் டிஸ்பைட் ஹர் சிச்சுவேஷன் பீயிங் லைக் திஸ், காலையும் எழுந்து இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த ஒரு மலை பகுதியை நம்ம எப்படி ஏற முடியும், இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். பட் ஷீ had this determination to somehow climb this Mount Everest. So she refused to give up. என்ன ஆனாலும் சரி, நான் ஏறதான் போறேன். நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க. She undergoes lot of training. It is not such a easy task to climb mountain, right? So she undergoes lot of training and she climbs this Mount Everest on May 21, 2013. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி அருணிமா சின்ஹா she became the first amputee. ஆம்பியூட்டினா இந்த மாதிரி ஒரு விபத்தினால ஒரு உறுப்பு செயல் இழந்து போயிடுறது அப்படின்னா இப்போ ஆம்பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்லையும் இந்த ஒரு கனவை கண்டு அதை நிறைவேற்றவும் செய்யறாங்க. She had this dream of climbing the Mount Everest despite losing her leg. She was very determined and wanted to climb Mount Everest. எல்லாத்தையும் தாண்டி அந்த மலையை ஏறணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளாக. நிறைய சவால்கள் சாதாரணமான நம்ம நபர்களுக்கே மனிதர்களுக்கு ஒரு வேலையை செய்யணும்னா அவ்வளவு எளிதில் அந்த ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. We undergo lot of challenges, failures. நிறைய தோல்விகள் சந்திக்கணும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும். இதே மாதிரிதான் அருணிமா சின்ஹாக்கும் இருந்தது. அதெல்லாம் தாண்டி பயிற்சி எல்லாம் கடந்ததுக்கு அப்புறமும் இந்த மலையை ஏறிடுறாங்க. ஸோ 2013, May 21st, she climbs this Mount Everest. She is the first amputee to reach the summit of Mount Everest. So her achievement, அவங்களுடைய இந்த சாதனை கோடிக்கணக்கான மக்களை இன்ஸ்பயர் பண்ணிது. It inspired millions of people around the world. ஸோ இவங்களுடைய கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? What is the inspiring part of this story that I told?
கரேஜ், ஒரு துணிச்சல், இந்த தைரியம், இது வந்து ஒரு முக்கியமான பங்கா இருக்கு இல்லையா அருணிமா சின்ஹா வாழ்க்கையில. until then she was a very normal person. அது வரைக்குமே ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான். ஒரு சிறப்பா வாலிபால் விளையாடுவாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு லட்சியத்தை வளர்த்தது இந்த ஒரு சவால்னாலதான். தான் கால் இழந்துட்டாங்க, அதுல இருந்து நம்ம இப்படியே முடங்கி போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்திரமான ஒரு எண்ணம். This gave lot of courage. She had lot of courage within herself. This courage made her to achieve this task. So courage is not being fearless. But about facing fears. தைரியமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பயமே கிடையாது, எதையும் கண்டு பயப்பட மாட்டாங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் அதை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க, அந்த பயத்தை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க, அதுதான் இந்த துணிச்சல் அதுலயே அடங்கியிருக்கு. பட் அபவுட் ஃபேசிங் தி ஃபியர்ஸ், ஃப்ரம் ஹர் ஸ்டோரி we get to know if at all we are having a strong determination and hard work, we can overcome even the toughest challenges. Toughest challenges can be overcome. These challenges strong determination. இது வந்து சிரமமான ஒரு நோக்கம் இருக்கணும், எண்ணம் இருக்கணும், அதை நம்ம அடையணுங்கிற எண்ணம் பலமா இருக்கணும் நமக்குள்ள. இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால அந்த விஷயத்த வந்து சாதிக்க முடியும். இந்த ரெண்டு விஷயமே அருணிமா சின்ஹாக்கு அதீதமா இருந்தது, நிறையவே இருந்தது. What she had this determination, she did lot of hard work and had the courage. So these three things made her to achieve this impossible thing that we think of. எது முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அவங்க முடிச்சு காமிச்சாங்க. This is about Arunima Sinha, who's the first amputee to climb Mount Everest. We'll now proceed with question tags. Okay. So last session you would have seen question tags. அதை வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின் டேக்ஸ். அதாவது ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியம் சொல்லப்படுறது, சொன்ன விஷயம் வந்து சரிதானா அதை உறுதி செய்யறதுக்காக நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகள், அதுதான் நம்ம கொஸ்டின் டேக்ஸா பார்த்தோம். ஸோ a positive statement would be ended with a negative question tag. Negative statements will be having a positive question tag. Now we are going to see sentences that has no auxiliary verb.
இப்படி பார்த்தோம்னா துணை வினை சொல்ங்கிறதே இதுல காண முடியாது. இன்னொன்னு இந்த சென்டென்ஸ் வந்து சாதாரண நிகழ்காலத்துல இருக்கும். அந்த மாதிரி வாக்கியங்கள் இரண்டா பிரிச்சிருக்கு. ஒன் இஸ் இன் சிம்பிள் பிரசன்ட், another is in simple past. If at all the sentence is in simple present and doesn't have any auxiliary verb, how will I write a question tag to it? Prabhu lives in London. Prabhu லண்டன்ல வசிக்கிறான். Doesn't he live in London? அவன் லண்டன்ல வசிக்கலையா என்ன? Doesn't he? So do, does இது போன்ற வார்த்தைகள் நம்ம இங்க உபயோகிப்போம். We drink coffee. நாங்க காஃபி குடிக்கிறோம். We drink coffee. நாங்க காஃபி குடிப்போம். சாதாரணமாவே செய்யக்கூடிய ஒரு செயல். நாம குடிக்க மாட்டோமா? காஃபி குடிக்க மாட்டோமா? Don't we drink coffee? Don't we? See question tag. We drink coffee. யார் காஃபி குடிக்கிறா? நாங்க காஃபி குடிக்கிறோம். We is the subject. Drinkங்கிறது verb. செயலை தெரிவிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். என்ன குடிக்கிறேன்? காஃபி. ஸோ இந்த வாக்கிய இறுதியில நான் வந்து ஒரு கொஸ்டின் டேக் இணைக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி ஹேவிங் அ நெகட்டிவ் கொஸ்டின் டேக். வை இஸ் இட் ஸோ? ஏன் எப்படி சேர்க்கிறோம்? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். ஸோ இங்க என்ன ஆகுது? வி ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. ஸோ ஃபார் அ positive statement and that doesn't have an auxiliary verb, what happens? We use this verb do, does வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். Don't we, do not, do not என்னுடைய contracted word தான் don't இல்லையா? Don't we பண்ண மாட்டோமா? பிடிக்க மாட்டோமா? I watch cricket. நான் கிரிக்கெட் பார்க்கிறேன். I watch cricket. பார்க்க மாட்டேனா? Don't I? Don't I watch cricket? நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேனா? Apostrophe. That is missing. Don't I? அப்படிங்கிறதான் கொஸ்டின் டேக்கா நம்ம இங்க உபயோகிக்கக்கூடியது. We can make note of these sentences. அதாவது auxiliary verb இல்லாத ஒரு வாக்கியம் and that too it is in simple present. How will the sentence be written? Okay. Sheila hates cooking. ஷீலாக்கு வந்து சமைக்கிறதே வந்து அவ வெறுக்கிறா. சமையல் செய்யறத வந்து ஷீலா வெறுக்கிறா. ஷீலா ஹேட்ஸ் குக்கிங். பிடிக்கல. doesn't she? ஒரு நபரினுடைய பேர். டஸ். பிடிக்கலையா அவளுக்கு? doesn't she? See question tag. She works here. அவ இங்க வேலை செய்யறா. அவ இங்க வேலை செய்யறா. என்ன question tag வரும்? Can someone guess and let me know what is the question tag that we use over here? Doesn't she? அவ இங்க வேலை செய்ய மாட்டாளா? Doesn't she?
Prabhu lives in London. For that, question tag used over here is doesn't he? We drink coffee. We don't we drink coffee? நம்ம குடிக்க மாட்டோமா? Don't we? First one, it is the name of the person. So which form of do we use? Doesn't. ஏன்னா நெகட்டிவா இருக்குங்கிறதுனால doesn't. I watch cricket. Don't I? நான் பார்க்க மாட்டேனா? Sheila hates cooking. Doesn't she? She works here. அவ வேலை செய்யறா. Doesn't she? ஒரு நபரினுடைய பெயர். தேர்ட் பர்சன். இது போன்ற இடங்கள்ல நம்ம டஸ் வார்த்தையை உபயோகிக்கிறோம். நான், நாங்கள் இது போன்ற வார்த்தைகளுக்கு do. என்னுடைய நெகட்டிவ் ஃபார்ம் don't. So these statements are in simple present. சாதாரண நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அங்க வந்து துணை வினை சொல் இல்ல. அப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் டேக் எழுதுறோங்கிறத பார்த்துருக்கோம். இப்ப அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா sentences which doesn't have any auxiliary verb but it is in simple past. இறந்த காலத்துல இருக்கக்கூடிய சாதாரண இறந்த காலம். ஒரு வேலையானது நடந்து முடிஞ்ச செயலை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அது என்ன காலம்? சிம்பிள் பாஸ்ட். ஐ வென்ட் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போனேன். அவன் சீக்கிரமா வந்தான். he arrived early. நான் பாடினேன். I sang. இது மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் எந்த காலத்துல இருக்குன்னு சொல்லுவோம்? இறந்த காலத்துல இருக்கு. அப்படின்னா ஒரு செயலானது நடந்து முடிஞ்சிருக்கு. But all the sentence is in simple past. That means it says that the action is completed. In order to confirm it whether it has happened or not, we are writing a question tag and how this question tag would be written over here. அதாவது இந்த சென்டென்ஸ்லயுமே வந்து துணை வினை சொல்ங்கிறது இருக்காது. He arrived early. He arrived early. அவன் சீக்கிரமாவே வந்தடைஞ்சான். He arrived early. சோ இங்க கவனிச்சோம்னா arrivedங்கிற வார்த்தை ஒரு செயலானது நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறத தெரிவிக்குது. அவன் வந்து அடைஞ்சிட்டான், அவன் வந்து சேர்ந்துட்டான். எப்போ வந்து சேர்ந்தான்? சீக்கிரமாவே வந்து சேர்ந்துட்டான். சோ இங்க நபர் யாரு? அவன். சப்ஜெக்ட் வந்து he, verb is arrived. முன்னாடியே வந்து சேர்ந்துட்டான். எப்ப வந்தாங்கிற தகவல் தான் இந்த early. இதுக்கு வந்து நம்ம எப்படி சேர்ப்போம்? didn't he. என்ன கொஸ்டின் டேக் சேர்ப்போம்? didn't he. ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு அதுவும் இந்த துணை வினை சொல்ங்கிறது இல்லை அப்படின்னா எந்த ஃபார்ம் ஆஃப் நம்ம பயன்படுத்துவோம்? did, didn't. பாசிட்டிவா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இல்லையா? அதனால நெகட்டிவ் கொஸ்டின் டேக். didn't he, didn't he. did not he தான் didn't he. I will once again show the sentence. He arrived early. Question tag for this sentence. Didn't he? Okay. Next one. They played carom yesterday. அவங்க நேத்திக்கு கேரம் விளையாடினாங்க. They played carom yesterday. இதுக்கு முன்னாடி நம்ம போன செட் ஆஃப் சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிகழ்காலத்துல இருந்தது வாக்கியம். இன்னொன்னு அதுல துணை வினை சொல்லுங்கிறதே இல்ல. இங்கேயுமே இந்த துணை வினை சொல்லுங்கிறது கிடையாது. ஆனா இறந்த காலத்துல இருக்கு வாக்கியமானது. சோ அதனால எப்படி நம்ம கொஸ்டின் டேக இணைக்கிறோம், இதுக்கு சேர்க்கிறோங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? they played carom yesterday. ஒருவேளை இந்த எஸ்டர்டேங்கிற வார்த்தை இல்லைனாலுமே நமக்கு என்ன புரிய வரும்? இந்த செயலானது நடந்து முடிஞ்சிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுப்போம். they played carom yesterday. didn't they. நம்ம விளையாடலையா? didn't they. Didn't they. See question tag.
யூ வென்ட் டு தி மார்க்கெட், நீ மார்க்கெட்டுக்கு போன. யூ வென்ட் டு தி மார்க்கெட். இப்ப நான் மார்க்கெட்டுக்கு போறேன்னா ஐ கோ டு தி மார்க்கெட். நான் மார்க்கெட்டுக்கு போனேன், ஐ வென்ட் டு தி மார்க்கெட். இங்க வந்து இரண்டாம் நபர், யூங்கிறது செகண்ட் பர்சன். ஸோ சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, யூ வென்ட் டு த மார்க்கெட், நீ மார்க்கெட்டுக்கு போன. யூ தி சப்ஜெக்ட் and the sentence is in simple past that doesn't have if that isn't having any auxiliary verb. Didn't you, நீ போலையா, நீ மார்க்கெட்டுக்கு போலையா. ஸோ இந்த கொஸ்டின் டேக் இங்க எதுக்கு பயன்படுத்துறோம் மேம், கன்ஃபார்ம் பண்றதுக்காக உபயோகிக்கிறோம். போனோமா போலையாங்கிறதுக்கு. ஸோ சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, அதனால நெகட்டிவ் கொஸ்டின் டேக். ஓகேயா? We didn't watch a movie. நாங்க ஒரு படத்தை பார்க்கல. We didn't watch a movie. Did we? கவனிச்சிங்களா நீங்க? நாங்க படத்தை பார்க்கல. சென்டென்ஸே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். நாங்க பார்த்தோமா? Did we? இங்க இத்தனை சென்டென்ஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 3 உதாரணங்கள்லயுமே didn't, didn't he, didn't she, didn't அப்படிங்கறதுதான் சென்டென்ஸாவே அந்த சென்டென்ஸ்க்கான கொஸ்டின் டேகா இருந்து. இங்க பார்த்தோம்னா சென்டென்ஸே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். It's not an affirmative sentence, it is a negative sentence. So what is happening over here? The question tag that I am inserting over here is a positive one. அதனாலதான் பாசிட்டிவா இருக்கக்கூடிய கொஸ்டின் டேக் உபயோகிக்கிறோம். எந்த ஃபார்ம் ஆஃப் டூ இங்க பயன்படுத்துறோம்? வேர்ப்ல வேர்பா, did, did, டூவும் டஸ்ஸும் present tense க்கு பயன்படுத்துறோம் without which isn't having any auxiliary verb. For these sentences we are using did, didn't. So what is the question tag used over here? Did we? பார்த்தோமா? Did we? She finished her homework. மறுபடியும் ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். அவ வந்து ஹோம்வொர்க்கை முடிச்சிட்டா. She finished her homework. She finished her homework. என்ன வரும் குழந்தைகளா? What will be the question tag used over here? Doesn't she? Didn't she? Does she? என்ன வரும்? Correct. Didn't. Simple pastல இருக்கு. அதுவும் கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கு சென்டென்ஸ். அதனால இங்க என்ன ஆகுது? The question tag used over here is didn't she? Didn't she? Correct. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. லாஸ்ட் சென்டென்ஸ், she worked hard today. அவ ரொம்ப கடினமா இன்னைக்கு உழைச்சா. She worked hard today. Worked. வேலை செஞ்சா. செயலானது நடந்து முடிஞ்சிடுது, கம்ப்ளீட் ஆயிடுது. Then she will be coming. Next question I have over here. Then she. DID N apostrophe T. She. Pronoun. Contracted word. Then comes the followed by the pronoun. Correct? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்படி நம்ம கொஸ்டின் டேக் வந்து இணைக்கிறோங்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நான் போன கிளாஸ்ல, நான் மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன். போன கிளாஸ்ல வந்து நம்ம ஆரம்பிச்சது கொஸ்டின் டேக்ஸ் ஆரம்பிச்சோம். அதுலேயும் கொஸ்டின் டேக்ங்கிறத நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னு சொன்னேன். ஒரு விஷயம் சொன்னதை வந்து தெரிவிச்ச விஷயம் வந்து சரிதானா உறுதி செய்யறதுக்காக. In order to confirm the given sentence is true or not, confirm the same, we are using question tag. For a positive statement, we are having a negative question tag. And in those sentences that we saw last class was having auxiliary verb. So in the sentences that we are seeing today, it isn't having any auxiliary verb. The sentence is either in simple present or simple past. சாதாரண நிகழ்காலத்திலயோ அல்லது சாதாரண இறந்த காலத்துல இருக்கு. அதுக்கு வந்து துணை வினை சொல்லானது இல்லை. நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு எப்படி கொஸ்டின் டேக் இணைக்கிறோம்?
இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு எப்படி கொஸ்டின் டேக் இணைக்கிறோம். There is no auxiliary verb. Okay, I'm repeating it again and again so that it gets registered. Okay. He arrived early, didn't he? அப்படின்னு சொன்னோம். They played carom yesterday, didn't they? விளையாடலையா? You went to the market, didn't you? She worked hard today. அவ இன்னைக்கு கடினமா உழைச்சா. Didn't she? She finished her homework. Homework முடிக்கலையா? Didn't she? Didn't she finish her homework? இந்த சென்டென்ஸ் மட்டும்தான் பார்த்த 6 சென்டென்ஸ்லயே நெகட்டிவான சென்டென்ஸா இருந்து அதனால ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் இங்க நம்ம இணைச்சிருந்தோம். சென்டென்ஸ்லயே வந்து படம் பார்க்கல, we didn't watch a movie, படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு செயலானது நடந்து முடிஞ்சிருக்குன்னு தானே இந்த சென்டென்ஸ்லயும் புரிஞ்சுக்கிறோம். Did we பார்த்தோமா? Did we? Okay, right. I hope while I was sharing the questions, you had made a note of it. நீங்களும் அதை எழுதிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சென்டென்ஸ் அதுக்குடைய கொஸ்டின் டேக்குமே நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். Okay. Statements that is using barely, rarely, scarcely, neither, nobody, none, இது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. யாருமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, உத்தரமே இல்ல, இது மாதிரியான வார்த்தைகள் அந்த சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? Statements using barely, rarely, scarcely, neither, nobody, none, nothing. They are treated as negative statements. இதை வந்து negative statements தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். He told nothing. அவன் ஒண்ணுமே சொல்லல. He told nothing. Did he? அவன் சொன்னானா? Did he? ஒண்ணுமே சொல்லல. நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரியான வார்த்தைகள் nobody, somebody, nothing, hardly, none, rarely, scarcely, இது மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறோம்னா இந்த சென்டென்ஸே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டா தான் எடுத்துக்கணும்னு சொன்னேன். He told nothing. அவன் ஒண்ணுமே சொல்லல. அவன் சொன்னானா? Did he? அப்படிங்கிறது தான் கொஸ்டின் டேக்கா இங்க வரும். She rarely comes late. அவ எப்பயாச்சும் தான் தாமதமா வருவா. She rarely comes late. She rarely comes late. Does she? வருவாளா? Does she? So for those statements which is in simple present, we use the question tag with do or does. Right? அதனாலதான் இங்க டஸ்ங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்தியிருக்கோம், உபயோகிச்சிருக்கோம். Does she? See question tag. They seldom speak. They seldom speak. Do they? பேசுவாங்களா? Do they? See question tag.
he hardly works. அதாவது அவன் ஒண்ணுமே வேலையே செய்யறது இல்ல, அவன் எப்பயாச்சும் தான் செய்யறான். he hardly works. does he, ஸ்டேட்மெண்ட்டே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா தான் எடுத்துக்கணும்னு சொன்னேன். அதனாலதான் இங்க verb வந்து எப்படி சேர்த்துக்கப்பட்டிருக்கு, does he செய்வானா, does he. for those statements which is in simple present, works, வேலை செய்யறான், வேலை செஞ்சான்னு சொல்லல, வேலை செய்யறான். he hardly works, அவன் எப்பயாச்சும் தான் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒர்க்ஸ்ங்கிற வார்த்தை நிகழ்காலத்துல இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய வார்த்தை என்னவா வரும், does he. do or does for simple present, did is used for simple past. Okay, he told nothing, did he. அவன் ஒண்ணுமே சொல்லல, told சொன்னா. சென்டென்ஸே வந்து இறந்த காலத்துல இருக்கு, அதனாலதான் இங்க டிட்ங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்கோம். நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாஸ்டுக்கு தானே நம்ம டிட்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம்னு சொன்னேன். she rarely comes late, எப்பயாச்சும் தான் அவ தாமதமா வரா. comes late. does she, they seldom speak, do they. he hardly works, does he. For the statement that is in simple present, we use the form of question tag with do or does. When the statement is in simple past, we form the question tag with did. Negative statement na positive, did வரும். Statement positive ஆகுனா didn't. போன set of questions பார்த்தோம் இல்லையா, didn'tங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்கோம். அவங்க எப்பயாச்சும் தான் பேசுவாங்க, அதான் செல்டம்கான அர்த்தம். one of the centers and got this question. செல்டம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. rarely அப்படின்னு சொல்லலாம், எப்பயாச்சும் தான் பேசுவாங்க, அடிக்கடின்னு சொல்ல முடியாது, எப்பயாச்சும் தான் பேசுவாங்க. அதுதான் they seldom speakங்கிற சென்டென்ஸ் வந்திருக்கு. சரியா, அதுக்கான அர்த்தம் அதுதான். அவங்க பேசுவாங்களா, do they, ஸ்ரீ கொஸ்டின் டேக் பண்ணுங்க. ஓகே, let's look into the questions that is asked in our textbook. டெக்ஸ்ட்புக்ல வந்து சில கேள்விகள் வந்து இந்த கொஸ்டின் டேக் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. So anybody having any doubts pertaining to the question tags that we have seen until now, you may please ask me. அது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். I'll share the screen of the textbook where it is. சைபர் சேஃப்டி பாடத்துல தான் இந்த கொஸ்டின் டேக்ஸ்ங்கிற கிராமர் போர்ஷன் நம்ம பார்த்துட்டு வரோம். Soon after this vocabulary portion, British English, American English, eponymous words, euphemistic words, we are having this question tags. Yes. Page number 195 in our textbook. The textbook la page number 195. She is collecting stickers. She is collecting stickers. Fill in the blanks using suitable question tags. isங்கிற வார்த்தை ஹெல்பிங் வேர்பா இருக்கு. இங்க இருக்கா இல்லையா ஹெல்பிங் வேர்ப், இட் இஸ் தேர். isங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காங்க. சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்.
அதனால இந்த helping verb வச்சே நம்ம இந்த question tag எழுதுவோம் இல்லையா? So what will be the question tag used over here? Isn't she? என்ன எழுதுவோம்? Isn't she? The sentences that we saw today, it didn't have any helping verbs or the auxiliary verbs. Isn't she? Often watch TV in the afternoon. அந்த அடிக்கடி மதிய வேளையில தான் டிவிய பார்ப்போம். We often watch TV in the afternoon. So special case இல்லையா? Wherein the statement is having the word often, அடிக்கடிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தியிருக்காங்க. We often watch TV in the afternoon. When the statement is using this word often, hardly, rarely, seldom, இது வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணும். Don't we? பார்க்க மாட்டோமா? Don't we? You have cleaned your bike. நீ உன்னுடைய வண்டியை சுத்தம் செஞ்சிருக்க. You have cleaned your bike. You have, haven't you? என்ன வரும்? Question tag. Haven't you? What is the auxiliary verb used over here? Have. நீ சுத்தம் செய்யலையா உன்னுடைய வண்டியை? Fourth question. John and Max don't like Max. ஜானுக்கும் மேக்ஸுக்கும் மேக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் பிடிக்காது. பிடிக்குமா? Do they? பிடிக்குமா? பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. Do they? Positive question tag. The sentence isn't having any auxiliary verb and it is in simple present. Peter played handball yesterday. Peter வந்து நேற்று handball விளையாடினா. It's in simple past. It isn't having any auxiliary verb. Played விளையாடினா. Now negative question tag. Didn't he? They are going home from school. அவங்க வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. They are going home from the school. ஆறுங்கிற helping verb இங்க இருக்கு. Aren't they? போயிட்டு இருக்கு இல்லையா? Aren't they? Mary didn't do her homework last Sunday. மேரி வந்து அவளுடைய ஹோம்ஒர்க்கை போன சண்டே பண்ணல. பண்ணாலா? Did she? Positive question tag. Did she? We are having 3 more questions. I'll complete it. He could have bought a new car. அவன் வந்து ஒரு புது காரையே வாங்கி இருந்திருக்கலாம். He could have bought. Could have. He could have bought. Model verb இங்க இருக்கு. couldங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காங்க. Couldn't he? வாங்கி இருந்திருக்கலாம். So negative question tag. Couldn't he? Kevin will come tonight. Kevin will come tonight. இன்னைக்கு ராத்திரி அவன் வருவான். வரமாட்டானா? Won't he? Will not என்னுடைய contracted word. Won't. Won't he? I am clever. நான் புத்திசாலி. I am clever. When the subject is I am. What will be the question tag that we would use? Aren't I? Aren't I? I am a student. நான் ஒரு மாணவன். Aren't I? அதையே வந்து நான் am I not a student? I am not a student.
அப்படின்னா am I அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லும்போது aren't I, am I not I அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். aren't I இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். ஓகேயா? Fine. In today's session, we have completed the question tags. The two for those sentences which isn't having any auxiliary verbs. Auxiliary verbs கிடையாது. சாதாரண நிகழ்காலம், இறந்த காலம். அது மட்டும் இல்லாம some those sentences which is having words such as rarely, scarcely, none, nothing. இது போன்ற வார்த்தைகளை வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா எடுத்துப்போம். So how do we use question tags for such kind of sentences? We have seen that as well. So அடுத்த செஷன்ல மீதமுள்ள கொஷனுக்கான பதில பார்த்துட்டு நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் வந்து பார்ப்போம். ஓகேயா? So I shall end the session over here. We'll meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.